ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான வேர்க்கடலை பயன்படுத்தி பீனட் கட்லி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு கப் போல் பச்சை வேர்க்கடலை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வெள்ளையாகவே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கனாக்கா தோலும் கருகிடும். அதே சமயம் உள்ளே இருக்கிற வேர்க்கடலையும் வந்து கருப்பாக மாறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெள்ளையாகவே இருக்கணும் வேர்க்கடலை. அந்த மாதிரி மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பீனட் கட்லி வந்து ஒயிட் கலர்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து கலர் வந்து மாறி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் வேர்க்கடலை வெள்ளையாகவே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தோல் மட்டும் லைட்டாக மாறி வர மாதிரி வறுத்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். இது லைட்டாக வறுபட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தோல் நீக்க கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்துட்டு அது மாதிரி நீக்கி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சாலே தோல்லாம் நீங்கி வந்துடும். பாருங்கள், அந்த வேர்க்கடலை இந்த மாதிரி வெள்ளை கலர்லேயே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா தோலையும் வந்து நீக்கி எடுத்துடலாம். நான் நீக்கி எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நான் பால் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இது சேர்த்து செஞ்சாக்கா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு பேனில் ஒரு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து கொதிச்சு வரணும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ இது வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக வரணும் இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தா இந்த மாதிரி பவுடர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து அதிகமாக அரைச்சிட்டிங்கனாக்கா வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட மட்டும் இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத மாதிரி. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச போஸ்ட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை பார்த்து செஞ்ச ரெசிபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட போஸ்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கப்புறம் ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்து அப்படியே மாற்றி வச்சிடலாம். நெய் தடவி பிளேட் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ இதை அப்படியே வந்து சரிசமமாக படுத்தி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே வந்து சரிசமமாக படுத்திக்கிறேன். கொஞ்சம் அது செய்கிற அந்த இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து சரிசமமாக நம்மளுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து திக்காய் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட்லி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பிரமாதமான வீட்டிலேயே செஞ்ச பீனட் கட்லி பிரமாதமாக வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. பேக்கரிங்களில் ஸ்வீட் கடைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை பயன்படுத்தி பீனட் கட்லி
பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.